நான் 11th படிக்கும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்னுடைய 11th ஸ்டாண்டர்டில் நாங்கள் எடுத்தது ஆர்ட்ஸ் குரூப்பு. அது வந்து காலாண்டு தேர்வுன்னு நினைக்கிறேன். என் வாத்தியார் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் சார். எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் ரிசல்ட் கொண்டு வந்துட்டார் கையில். மொத்தம் வந்து 38 பேரோ 37 பேரோ ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு. ஒரு உள்ளே வந்து என்ன பண்ணார்னா, பேப்பரை வந்து 3ஆக பிரித்து வச்சுருந்தார் வந்தபோதே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 26 பேர், அப்புறம் கொஞ்சம் பேப்பர் வச்சுட்டு மீதி வந்து ஒரு பேப்பரை தனியாக வச்சுருந்தார். இதில் ஆனந்த்னு சொல்லிட்டு கிளாஸ் லீடர் அந்த பையன். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து இந்த டிராயிங்லாம் கொஞ்சம் நல்லா வரும்ன்றனால என்னை வந்து துணை லீடர் மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க. நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன காமெடினா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ் ஆனவங்களை ஃபுல்லாக விட்டுட்டு ஃபெயிலான ஆளுகளுக்கு பேப்பர் கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே பேப்பர் கொடுத்தாச்சு. எல்லாம் வந்து இங்கே நில்லுங்கடான்ட்டார். அதுக்கப்புறம் பெஞ்ச் வந்து இங்கிட்டும் பெஞ்ச் 2ஆக இருக்கும்ல, மீதி இருக்கிறதுல பேர் வாசிக்க மீதி பேர் இந்த பக்கம் வந்து நில்லுங்கன்னு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பேப்பர் வாங்கிட்டோம். இங்கே நிற்க சொன்னவங்க எல்லாருமே ஃபெயிலாக போனவங்க. நம்ம என்னடா நம்மளை ஃபுல்லாக நிற்க வச்சுருக்காரு, ஒரு இல்லை அவங்க எல்லாம் பாஸ் நம்ம எல்லாம் ஃபெயிலான்னு சொல்லி எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லுமே கொஞ்சம் டென்ஷனோட நிற்கிறோம். அப்போ எங்கள் கைக்கு பேப்பர் வந்துருச்சு, அப்பாடா நம்ம எல்லோரும் பாஸ்லான்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனுக்கு மட்டும் பேப்பர் வரல. சுரேஷ் அவன் பேர். ஊர் பேர் வந்து புலியூர்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லா பேப்பரும் வந்துருச்சு. சார் பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபெயிலாக போனவங்க ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ இந்த ஒரு பேப்பர் மட்டும் தனியாக இருக்குது, டெஸ்க்கு மேலே வச்சுருக்காரு. இவன் சார் சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நாங்கள் எல்லாம் இவனையும் பார்க்குறோம், சாரையும் பார்க்குறோம், கண்டுக்காத மாதிரி இருந்தார். என்னடா இவரும் கூப்பிட்றாரு, இவனும் கூப்பிட்றான், சாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் கூப்பிட்றாங்க சார் கூப்பிட்றாங்க சார், பேப்பர் வரலையா சார் அப்படின்னா, பேப்பர் எடுத்து பார்த்து, இந்த பேப்பர் ஓம் பேப்பராடா அப்படின்னாரு. பேரை பார்த்து, ஆமாம் சார். எல்லோரும் கை தட்டுங்கடானாரு. நாங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலையா, சரி ஒரு வேளை நல்லா எழுதி நம்மள செம மார்க் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு எல்லாம் கை தட்டுறோம். ஃபெயிலான போனவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் சார் வச்ச அந்த பரீட்சையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 கொஸ்டின் இருந்துச்சு. அந்த 2 கொஸ்டினோட டைட்டில் என்னன்னா, ஒன்று வந்து விலங்குகளின் கூறுக ஃபஸ்ட்டு டைட்டில். 2வது டைட்டிலில் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் கூறுக. இதுதான் எங்கள் மெயினான கொஸ்டினே. இந்த 2 கொஸ்டின் தான். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கைதட்ட சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ மார்க்காடா எடுத்துட்டாரு. எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னங்கடா அப்படி இருக்கு. ஒருத்தனை கூப்பிட்டாரு ஃபஸ்ட்டு, லீடரை கூப்பிட்டு படிடா அந்த பேப்பர் அப்படின்னாரு. வாங்கி பார்த்துட்டு அவன் விழுந்து சிரிக்கிறான். என்ன நடக்குதுன்னு மற்ற ஆளுக்கும் தெரியல. அடுத்து என்னைய கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு டேய் நீ படுறா அப்படின்னாங்க. நான் வாங்கி பார்த்துட்டு கேட்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பசங்களும் எதுக்கு செய்கிறாரோ அதுக்கு சிரிக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்போ கடைசியில் என்ன நடந்திருக்குன்றது ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் எல்லாம் பேப்பரை பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க, விலங்குகளின் கூறுகன்ற கேள்விக்கு யானை படத்தை வரைஞ்சி வச்சுட்டான். யானையோட படத்தை வரைஞ்சி வச்சு, இது தும்பிக்கை, இது கால், நகம், அதோட முடி, வாலில் இருக்க முடி, இந்த மாதிரி எழுதி வச்சிட்டான். யானை தந்தம் அப்படின்னு. செகண்ட் பேஜில் வந்து தாவரங்களின் கூறுக்கு வேப்ப மரத்தை வரைச்சிட்டான். கீழே வேப்ப மரம்னு எழுதி இலை, கிளை, அதனுடைய கொட்டை, பழம்னு சொல்லி வரைச்சி எழுதி வச்சிட்டான். விட்டு வெளுத்தா அந்த ரூமுக்குள்ளே கதற விட்டு அடிச்சார் வாத்தியார். ஏண்டா உனக்கு நான் இவ்வளோ நாளாக பாடம் எடுக்கிறேன், ஒரு 2 கொஸ்டினுக்கு ஒன்றாலும் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு விட்டு வெளுத்தாரு. இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த டைமிங்கில். இப்போ நினச்சா சிரிப்பாக வரும். இப்போ என்னன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹெச்எம்மா இருக்காரு. அவர் நீங்கள் உட்காந்து பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பேப்பரை பார்க்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த பசங்க என்னென்ன இதை எழுதி வச்சுருக்காங்க, என்னமோ கேட்டதுக்கு அப்படியே ஏடா உடம்பு எழுதி வச்சுருக்காங்க. பயிலுக ஃபுல்லாக கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யம் நிறைய நடந்துக்கிட்டே இருந்துருக்கும். அதாவது
நீங்கள் அதெல்லாம் வந்து மறக்காமல் அப்போ எப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷத்தை வெளியே கொண்டு வரலாம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து அப்போ எப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எல்லாமே ரீல்ஸில் அந்த சோக பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பாட்டு சோகமாக போட்டேன். 3 பாட்டு போட்டிருப்பேன் சோகமாக கண்ணில் தண்ணியை நிற்கிற மாதிரிலாம். அப்புறம் பிடிக்கலை, எனக்கே பிடிக்கல. என்னைய பார்க்குறதுக்கு எதுக்குடா சோகமாக இருக்கணும், எப்பயும் சந்தோஷமாக இருக்கிறது தானே நல்லது. அதாவது நம்மளை 4 பேர் பார்க்கும்போது அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இவன் என்னடா இவ்வளோ சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளே இருக்க சோகத்தை நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது. நான் சோகத்தை மறக்க வைக்கணும். ஸோ உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாரையுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சோக பாட்டு போடும்போதெல்லாம் சோகமாக போடணுன்ற டைட்டிலேயே விட்டுருங்க. நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சோக பாட்டை சந்தோஷமாக பண்ணிட்டு போங்களே, யார் வேணாண்ணா. மெலடி சாங்கி இங்கே குத்து பாட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, யாரும் கேட்கல. சோக பாட்டை வந்து நம்ம சந்தோஷமான பாட்டை மாற்றினா யார் கேட்க போகிறா? நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், பார்க்குறவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருங்க.